எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பேக் பெயின் எல்லாருக்கும் வரும். அது தண்டுவட பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பேக் பெயின் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கோம். அது சயாட்டிக் பெயினாக இருக்கலாம், இல்லை வந்து டிஸ்க் பல்ஜிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம், இல்லை தேய்மானத்தினால அந்த பேக் பெயின் வரலாம். பட் அதை காட்டிலும் கிட்னியில் கல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, கிட்னியில் ஸ்டோன் ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான சிம்டமுமே வந்து இடுப்பு வலி தான். ஸோ அந்த எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால், கிட்னியில் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பக்க கிட்னியில் உங்களுக்கு கல் இருக்கோ அந்த பக்கத்தில் இடுப்பு மட்டும் உங்களுக்கு வலிக்கும். பட் அந்த இடுப்பு வலி இடுப்பில் மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களோட முன்புறத்துக்கு வயிற்று பகுதிக்கு வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது தாராளமாக உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்மேஷன் இருக்குங்கிறத நீங்கள் அழகாக கெஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக யூராலஜி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். மெடிசன் எடுத்தாலுமே ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அந்த பேக் பெயின் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். இதே வந்து லெஃப்ட் சைடு ப்ராப்ளம் பேக் பெயின் இருக்குது, கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா லெஃப்ட் சைடு பேக் பெயினாக இருக்கும். அதோட சிம்டம்ஸ் வந்து ஸ்டொமக்குக்கு வர ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் அப்படின்னாலே பேக் பெயினும் இருக்கும், முன்புறத்தில் வயிற்று பகுதியிலையும் வலி இருக்கும். இது சாதாரண இடுப்பு வலின்னு நினச்சிக்கிட்டு அலட்சியப்படுத்திக்க வேண்டாம். கிட்னி ஸ்டோனோட அளவு வந்து அதிகமாகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து சர்ஜரி லெவலுக்கு போயிடும். அதனால் ஆரம்ப நிலையிலே பார்த்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் இந்த வீடியோ. இந்த சிம்டம்ஸ் இப்படி தான் இருக்கும். கிட்னியில் உள்ள கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இடுப்பு வலி இருக்கும், அதுலேருந்து வயிற்று பகுதிக்கு அந்த வலி வருங்கிறது சிம்டம் வந்து கிட்னி ஸ்டோன் பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். நார்மலாக பேக் பெயின் இருக்குது, சயாட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்குது, தேய்மானத்தினால ப்ராப்ளம் இருக்குது, டிஸ்க் பல்ஜிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இடுப்பில் இருக்கும் வலி கால்களுக்கு போக ஆரம்பிக்கும், குதிகால் வரைக்கும் போக ஆரம்பிக்கும், பாதம் மரத்து போகும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.